அஸ்ஸலாமு அலைக்கும். பேரன்பிற்குரிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ற தொடரில் இன்றைய நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்களுக்கு ஆடை கட்டும் முறையை கற்றுக் கொடுத்தார்கள். ஹுதைஃபத்துல் யமான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களின் கெண்டை காலின் திரண்ட அந்த சதை பகுதியை பிடித்து கொண்டு, இதுவே கீழாடையின் எல்லையாகும். ஒரு மனிதர் அதில் மன நிறைவு கொள்ளாவிட்டால் அதற்கு சற்றே கீழே ஆடையை இறக்கி கொள்ளலாம். அவ்விதம் செய்யாவிட்டால் கீழாடையை கரண்டை காலில் படுவதற்கு எவ்வித நியாயமும் இல்லை. கரண்டை கால் வரை அந்த ஆடையை கொண்டு செல்ல வேண்டாம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். ஒருவரது கீழாடையின் எல்லை கெண்டை காலின் பாதி வரை இருக்க வேண்டும் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு உணர்த்தி காட்டுகிறது. அல்லது தேவைப்பட்டால் கரண்டையை தொடாத வகையில் சற்று கீழே இறக்கி கீழாடையை நாம் கட்டிக்கொள்ளலாம். கீழாடையை கரண்டை கணுக்காலில் படுவதற்கு அனுமதி இல்லை என்று இந்த ஹதீஸ் நமக்கு சுட்டி காட்டுகிறது. கீழாடையை தரையை துடைப்பது போன்றோ அல்லது பூமியிலே இழுத்து கொண்டு செல்வதோ பெருமையை நமக்கு அது வெளிப்படுத்தும். அதனால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கீழாடையை கட்டுவதற்கான எல்லையை சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். அன்பர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறைகள் என்பது, ஆடை நாகரீகங்கள் என்பது அனைத்துமே மனித உலகத்திற்கான சீரிய வழிகாட்டுதலாகும். சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவ்வாறே பின்பற்றினார்கள். நாமும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழியை பின்பற்றுவோம். ஆடையை எந்த அளவு கட்டுவது சிறந்ததோ அதையே பின்பற்றுவோம். அதை கணுக்காலுக்கு கீழ் இழுத்து கொண்டு செல்வது பெருமையை அது நமக்கு ஞாபகப்படுத்தும். பெருமைக்குரியவன் இறைவன் மட்டும்தான். ஆடை நாகரிகங்களை பேணுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.